வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்துசியன் பேங்கோட லெஜெண்ட் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்துசியன் பேங்கோட லெஜெண்ட் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பிரீமியம் லெவல் கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். இது பிரீமியம் லெவல் கிரெடிட் கார்டு தான், ஆனா இது லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஒரு ஆனுவலுக்கு இவ்வளவு நீங்க ஸ்பெண்ட் பண்ணாதான் இது லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் டார்கெட்டுமே இந்த ஒரு கிரெடிட் கார்டுல கிடையாது. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணேன். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஈஸி டைனர் அப்படிங்கிற கிரெடிட் கார்டுக்கு நான் வந்து அப்கிரேட் வந்து பண்ணிட்டேன். சோ இந்த கிரெடிட் கார்டு நான் யூஸ் பண்ணும்போது லைஃப் டைம் ஃப்ரீ தான், எந்த ஒரு ஜாயினிங் ஃபீமே எனக்கு பிடிக்கல. இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல சிவில் ஸ்கோர் இருந்ததுன்னா ஈஸியா உங்களுக்கு அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இதுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது. இந்த டைம்ல நான் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்தாங்க. மத்த கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டுல இருக்கக்கூடிய ஒரு பிகெஸ்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பேங்க்ல நீங்க வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி பர்சனல் லோன் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. இப்போ கூட எனக்கு வந்து பர்சனல் லோன் அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 86,000 ரூபாய் எனக்கு பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க. இதுல அப்படி என்னடா பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பர்சனல் லோன் ஆப்ஸ்ல போயிட்டு லோனுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 30 அதிகபட்சம் 35% வரைக்கும் பிடிப்பாங்க. பட் இதுல வந்து கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணி செக்யூர் லோன் வந்து நம்ம எடுக்கும்போது இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 14% எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் 15% எனக்கு கிடைச்சது. சோ அதிகபட்சம் 15% வரைக்கும் தான் இதுல இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இதுல ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1% ப்ராசஸிங் ஃபீல கிடைக்கும், சம்டைம் 2% கிடைக்கும், சம்டைம் 0.5% கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ல வந்து கிடைக்கும். அதாவது உங்களை லோன் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரொம்ப கம்மி பண்ணுவாங்க, ப்ராசஸிங் ஃபீயும் ரொம்பவே கம்மி பண்ணுவாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த வொர்த்தபிளான கிரெடிட் கார்டும் கூட. சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைமே கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி பர்சனல் லோன் அப்படிங்கிறது எனக்கு ஆஃபர்ல இருந்துகிட்டே தான் இருக்குது. எப்பவுமே அது கேன்சல் ஆனது கிடையாது. ஆனா மத்த கிரெடிட் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும் தான் ஆஃபர் வந்து பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. பட் இந்துசியன் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. சோ அதனால வந்து உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வொர்த்தபிளான ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். இது லைஃப் டைம் ஃப்ரீயும் கூட. சோ இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அப்ளை பண்றதுக்கான லிங்க் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ இப்போ இத பத்தின டீடைல் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழ கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பான் கார்டு நம்பர், அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர், இந்த ரெண்டையுமே என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இங்க வந்து என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான ஓடிபியை வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆல்ரெடி பான் கார்டு நம்பர் கொடுத்திருப்பீங்களா, அதை ஃபேஸ் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட பான் கார்டு நம்பர் இது எல்லாத்தையுமே அதுவே வந்து ஃபெச் பண்ணி எடுத்துக்கும். இதுல ஃபில் பண்ணாத ஒரு சில டீடைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட பான் கார்டுல இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் நீங்க சாலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா இல்ல ரிட்டையர்ட் பர்சனா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியும் வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோட் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆனுவல் இன்கம் ரேஞ்ச் வந்து கேட்டிருப்பாங்க. சோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்களா, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. கீழே கொடுத்திருக்கிறதுல ஆல்ரெடி நோ அப்படின்னு தான் செலக்டடா இருக்கும், அதை அப்படியே வந்து விட்டுருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்டர் பண்ண உங்களோட பர்சனல் இமெயில் ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை வெரிஃபை பண்றதுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. உங்களோட இமெயில் ஐடியை ஓபன் பண்ணி அதுல வந்திருக்கிற ஓடிபியை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணி சப்மிட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான ஓடிபி என்டர் பண்ணி என்னோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் டீடைலை வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ண சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து ஃபெச் பண்ணி இங்க வந்து ஷோ பண்ணும். இந்த அட்ரஸ் தான் உங்களோட கரண்ட் அட்ரஸ் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் உங்களோட கரண்ட் அட்ரஸ் அப்படின்னா எஸ் கொடுத்து டைரக்டா அடுத்த ஸ்டெப் போயிடலாம். உங்களுக்கு இந்த அட்ரஸ் வந்து கரண்ட் அட்ரஸ் இல்ல அப்படின்னா நோ கொடுத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் ஃபில் பண்ற பேஜ் ஓபன் ஆகும். அதுல உங்களோட கரண்ட் அட்ரஸ் ஃபில் பண்ணி அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. எனக்கு இதுதான் கரண்ட் அட்ரஸ், அதனால நான் எஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து எஸ் கொடுத்ததுமே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டலா இல்ல ஓன் ஹவுஸா இல்ல ரெண்டல் வித் ஃபேமிலியா அதை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓபன் ஆகும். நீங்க இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா ஓன் ஹவுஸா அதை வந்து இதுல செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டல் வித் ஃபேமிலி அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைலை வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் வந்து கொடுத்திருந்தேன். இதுல வந்து உங்களோட கம்பெனி நேமை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. செலக்ட் பண்ணும்போது உங்களோட கம்பெனி நேம் அவங்களோட லிஸ்ட்ல இருந்ததுன்னா நீங்க டைரக்டா செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட கம்பெனி நேம் அந்த லிஸ்ட்ல இல்ல அப்படின்னா இதுல அதர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கம்பெனி நேமை இங்க மேனுவலா என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட
ஆர்கனைசேஷன் டைப், இது வந்து பிரைவேட் லிமிடெடா, பப்ளிக்கா, இல்ல ஓன் பிசினஸா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இண்டஸ்ட்ரி டைப், இது எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியோ அதையும் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கம்பெனி நேமை வந்து இங்க வந்து என்டர் பண்ணணும். ஸோ கம்பெனி அட்ரஸும் உங்களோட அந்த ரெசிடென்ட் அட்ரஸும் சேம் அட்ரஸ் அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுருங்க. அந்த அட்ரஸ் அப்படியே இங்க வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிரும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. ஆஃபீஸ் இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு அதுல உங்களோட டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கான கார்டு செலக்ஷன் ஸ்டேஜுக்கு வந்து இந்த மாதிரி உங்களை வந்து ரீடைரக்ட் பண்ணும். இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல கூட உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிரும். இந்த கார்டு செலக்ஷன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்து வராது. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்டு என்னென்ன கார்டுலாம் வந்து ஆஃபர்ல அவைலபிளா இருக்குதோ அந்த கார்டு எல்லாமே லிஸ்ட் அவுட் வந்து பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டினம் விசா கார்டு, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். ஸோ உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வேணும்னாலும் நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். இந்த கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டும் நமக்கு வந்து காமிப்பாங்க. இதுல வந்து கார்டு வேரியன்ட் வந்து மாறுமே தவிர கிரெடிட் லிமிட் வந்து மாறாது. உங்களுக்கு இதுல எவ்வளவு கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க அது வந்து பிக்ஸடா இருக்கும். ஸோ இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ தான். ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லி எதுவும் இருக்காது. இப்போ அடுத்தது கீழே ஸ்க்ரால் பண்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லிஜன் கிரெடிட் கார்டு வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. இந்த கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ தான். இதுக்கு லிமிட் வந்து பாத்தீங்கன்னா அதே 60,000 தான். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் டைப் கிரெடிட் கார்டு வந்து ஷோ பண்ணாங்க. டோட்டலா இந்த 3 கார்டு எனக்கு வந்து ஆஃபர்ல வந்து காமிச்சது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த கார்டு வேணுமோ அந்த கார்டுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கெட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைரக்டாவே நம்ம அந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ண மாதிரி ஆயிரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லிஜன் கிரெடிட் கார்டை சூஸ் பண்றேன். இப்போ வந்து கெட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்போசி நேம் வந்து கேட்டிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கை, கால், இல்ல தலையில, நெத்தியில வந்து எங்கேயாவது தழும்பு ஏதாவது இருக்குதுன்னா ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் நேம் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இடது கையில வந்து தழும்பு இருக்குது, இல்ல நெத்தியில இடது சைட்ல தழும்பு இருக்குது அப்படின்னா ஸோ அதை வந்து இங்க மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு கீழே உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க மேரிடா இல்ல அன்மேரிடா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மதர் மேடன் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட மதர் நேமை இங்க என்டர் பண்ணிட்டு உங்களோட ஃபாதர் நேமை இங்க ஃபுல் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட வீட்டுகள்ல உள்ளவங்க வேற யாருக்காவது இந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி கார்டு ஆட் ஆன் வந்து ஏதாவது வேணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கார்டு ஆட் ஆன் வந்து வேணும் அப்படின்னா நீங்க எஸ் கொடுத்து அவங்களோட டீடைலை ஃபில் பண்ணணும். கார்டு ஆட் ஆன் எதுவும் தேவையில்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு கார்டு அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து கார்டு ஆட் ஆன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நோ கொடுத்துருக்கேன். நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கார்டு சர்வீஸ்ல வந்து நீங்க வந்து கார்டு அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்வீஸ் எல்லாம் வந்து ஆன் பண்ணி விடணுமோ அதை வந்து இங்க வந்து எனபிள் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்டு சர்வீஸ்ல வந்து டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் அப்படி 2 விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்டர்நேஷனல் சர்வீஸ் எதையும் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா இந்த டிக் பாக்ஸ் எதையுமே வந்து டிக் பண்ணாதீங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கார்டு அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்வீஸ்லாம் ஆக்டிவேஷன் பண்ணணுமோ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ டொமஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் வித்ட்ராவல், கமர்ஷியல், அதுக்கப்புறம் கான்டாக்ட்லெஸ், அப்புறம் ஆல். சோ ஆல் கொடுத்துட்டீங்கன்னா எல்லா டிக் பாக்ஸுமே வந்து டிக் ஆயிரும். சோ இப்போ நான் டொமஸ்டிக் எல்லாமே வந்து டிக் பண்ணி விடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் சர்வீஸ் மட்டும் எல்லாம் ஆன் பண்ணி விட்டுருக்கேன். இன்டர்நேஷனல் சர்வீஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால வந்து அதை வந்து டிசேபிள் பண்ணிட்டு சோ கீழே கொடுத்திருக்க டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்திருக்க டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆகும். இதை கம்ப்ளீட் பண்ணலனா உங்களோட கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட் ஆகாது, இன்கம்ப்ளீட்டடாவே தான் இருக்கும். சோ இந்த வீடியோ கேவிசி வந்து பண்றதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு, ஒரு ஒயிட் பேப்பர், ஒரு பேனா இவ்வளவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் வீடியோ கேவிசி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கால் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஃபாதர்ஸ் நேம், எந்த லொகேஷன்ல இருந்து கால் பண்றீங்க, உங்களோட ஆனுவல் இன்கம் ரேஞ்ச், நீங்க சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாய், அதை வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி போட்டோஸ் ஒன்று எடுப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் ஒரு போட்டோ எடுப்பாங்க. அடுத்தது ஒரு ஒயிட் பேப்பர்ல லைவா சைன் வந்து பண்ண சொல்லி அதையும் ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. சோ இவ்வளவுதான். இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்டர்னல் பாலிசி எல்லாத்தையும் செக் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல கார்டு வந்து டெஃபினட்டா அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அதிகமான என்கொயரி இருந்ததுன்னா இதுக்கப்புறம் கூட ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஒரு ஒன் ஆஃப் த வொர்த்தபிளான கிரெடிட் கார்டா இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.